புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உடன் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், DGP உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று பள்ளி இறுதி தேர்வுகளில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற்கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழா நடைபெற்று வரும் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்து பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாகவும் இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாகவும் உள்ளதாக தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து குடியரசு தினத்தையொட்டி தியாகிகளுக்கு அறிவிக்கப்பட்ட ரூபாய் 3000க்கான காசோலையை வழங்கினார். விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அடிப்பால் கென்னடி உள்ளிட்ட ஏராளமான அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உலக நாடுகள் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது. நமக்கு தேவையான பொருட்களை நாமே உற்பத்தி செய்யும் அளவிற்கு நாடு வளர்ச்சி அடைந்து பல்வேறு நாடுகளுக்கு நம் பொருட்களையும் ஏற்றுமதி செய்கின்றோம். விஞ்ஞான உலகில் நம் நாடு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாக உள்ளது. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. அனைத்து பிரிவு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக உள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து அரசு செயல்படுத்தி வருகிறது. மென்மேலும் புதுச்சேரியை சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதற்கு இந்த அரசு அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதன்முறையாக புதுச்சேரி சார்பில் பாரம்பரிய கலையான டெரகோட்டா சுடுமண் கலை என்ற தலைப்பில் அலங்கார ஊர்தி இடம்பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளது. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்படும். இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள், பல்வேறு துறைகள் மற்றும் துணை ராணுவத்தின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும். அந்த வகையில் இன்று டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி முதன்முறையாக இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதன் அடிப்படையில் இன்றைய விழாவில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இன்று இடம்பெற்றது. புதுச்சேரியின் கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவில்லின் நோக்கம் புதுச்சேரி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கிராஃப்ட் கல்ச்சர் அண்ட் ஆரோவில் ரிசன்ஸ் அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த அலங்கார ஊர்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், பாரம்பரிய கைவினை திறன்கள் மற்றும் உலக அளவில் போற்றப்படும் ஆன்மீக நகரமான ஆரோவில்லின் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலைமுறைகள் தோறும் பாதுகாக்கப்பட்டு வரும் மண்பாண்டங்கள், சுடுமண் சிற்பக்கலை மற்றும் சிற்பக்கலைகளில் புதுச்சேரி கொண்டுள்ள நிலையான பாரம்பரியத்தையும் அதன் மரபுகளை உயிர்ப்பிப்புடன் தக்க வைத்துள்ள திறமையான கைவினை கலைஞர்களின் பெருமைகளையும் எடுத்துக்காட்டும் வகையிலும் இது அமைந்திருந்தது. இவ்வகையான பாரம்பரிய கைவினை பொருட்கள் அந்தந்த பகுதியின் அடையாளத்தை உருவாக்குவதோடு உள்ளூர் வாழ்வாதாரங்கள், கலாச்சார தொடர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை எவ்வாறு ஆதரிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த அலங்கார ஊர்தி அமைந்தது. இந்த அலங்கார ஊர்தியின் முன்புறத்தில் ஆரோவில்லின் பொன்மயமான மாத்ரி மந்திர் மனித ஒற்றுமை, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் உலக அமைதியின் அடையாளமாக உயர்ந்து நின்றது. அலங்கார ஊர்தி பக்க பகுதியில் காணப்படும் சுடுமண் யானை சிற்பம் மற்றும் கிராமிய கட்டிடக்கலை கூறுகள் சுடுமண் சிற்பக்கலையில் புதுச்சேரி கொண்டுள்ள ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்தியது.
பாரம்பரிய வீடுகளின் அமைப்பு காட்சிகள், வாழ்வியல் நடைமுறைகள், நாட்டல் அறிவு முறைகள் மற்றும் இயற்கையுடன் இணைந்த புதுச்சேரியின் மேம்பட்ட உறவுகளை பிரதிபலித்தது. மையப்பகுதியில் மண்பானை தயாரித்தல், சிற்ப வடிவமைப்பு மற்றும் சுடுமண் சிற்ப கைவினை பணிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் இடம்பெற்றனர். இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், இந்திரா நகர் தொகுதி தலைவர் அருள்வேந்தன், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் அமல்ராஜ், தமிழரசன், ரவீந்திரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் எண்ணுக்கு தங்களது மொபைல் போனில் மிஸ்டு கால் கொடுத்து தங்களை அதிகாரப்பூர்வமாக கட்சியின் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் வி பி ராமலிங்கம், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கட்சியில் இணைந்த அனைவரும் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குடியரசு தினத்தையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 77வது குடியரசு தின நாள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு இனிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோநகர் வார்டு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோநகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள குபேர் வீதி மிகவும் சேதமடைந்தும் சிதலமடைந்தும் உள்ளது என்று அப்பகுதி மக்கள் குபேர் வீதியை புதிதாக சிமெண்ட் சாலையாக அமைத்துக் கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினரின் தொடர் முயற்சியின் காரணமாக 2025-26 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 24,65,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும், உருளையன்பேட்டை தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்கள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 33வது ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கல்மேடுபேட் பகுதியில் 32வது ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் விழாவில் கலந்து கொண்ட கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் தலைமை தாங்கினார். தலைவர் தீர்த்தமணி முன்னிலை வகித்தார். இதில் ஒசூர் தொகுதியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ், வழக்கறிஞர் செல்வ விநாயகம், காவல்துறை உதவி ஆய்வாளர் பில்டர் தொண்டமாநத்தம் MNC மனோகரன், கௌரவ தலைவர் கனகசபை, பொது செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான், துணைத் தலைவர்கள் மாரிமுத்து, கூடுதல் செயலாளர்கள் ஏழுமலை, சுத்துக்கேணி ஆறுமுகம், தலைமை நிர்வாகிகள் சுகுமார், காவியன், ஊர் பிரமுகர்கள் ஒழி அழகி, சாந்தி, பார்வதி, தேவா, சத்யராஜ், சுத்துக்கேணி ஆறுமுகம், பழனி, கைக்கிளிப்பட்டி நாகராஜன், எல்லார்பாளையம், கலியபெருமாள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. தீர்ப்பின்படி நகைகளை தராததை எதிர்த்து அவமதிப்பு வழக்கு தொடர உள்ளதாக PNL முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுச்சேரியில் மூடப்பட்ட PNL நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பாண்டிச்சேரி வங்கி சாரா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் ஃபார் PNL ஆரம்பித்து அரசுடன் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர்.
தீர்ப்பின்படி பணம் டெபாசிட் செய்தவர்களுக்கு 75% கொடுக்கப்பட்டது. ஆனால் நகை அடமானம் வைத்தவர்களுக்கு தரவில்லை. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக 26ஆம் தேதி சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் முருகானந்தம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தீர்ப்பின்படி நகை அடமானம் வைத்த 750க்கும் மேற்பட்டோருக்கு அடமானம் நகை திரும்ப தரப்படாததை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வது, வழக்கை சங்க செயலாளர் ராஜ்குமார் நடத்த அதிகாரம் வழங்குவது, மேலும் வழக்கறிஞர் நியமனம் மற்றும் வழக்கை நடத்த ராஜ்குமார், முருகானந்தம் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட குழுவை நியமிப்பது, இவைகளுக்கான செலவை அனைவரும் இணைந்து மேற்கொள்வது, நீதிமன்ற தீர்ப்பின்படி அடமான நகைகள் திரும்ப விரைவில் கிடைக்க முதல்வர், ஆளுநர் ஆகியோரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிப்பது ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் நலசங்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் நலசங்கத்தின் சார்பில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா சங்க அலுவலகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக என்சிசி குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸிலிருந்து ஏர்விங் கமாண்டர் குரூப் கேப்டன் ரஞ்சித் ஜெருத்ரன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி சிறப்பித்தார். சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பெருந்திரளாக விழாவில் கலந்து கொண்டனர். நலசங்க தலைவர் பெருமாள் வரவேற்க மூத்த துணைத் தலைவர் ஜோதிகுமார் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மேனுவல் ராஜ், பாலையா குப்பன், ஹரிச்சந்திரன், மூவரசு, அசோகன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். வீரமங்கையர்கள் லட்சுமிகாந்தம் தலைமையில் தமிழரசி, சாந்தி, ஜீவா, கீதம், ஆரவள்ளி, மாரியம்மன், கனகவள்ளி, ராஜகுமாரி மற்றும் உன்னத மேரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிறைவாக பொதுச் செயலாளர் தேவராஜ் நன்றி உரை கூற குடியரசு தின விழா நிறைவு பெற்றது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் கைப்பை மற்றும் பேக்குகள் மாயமான நிலையில் தற்போது அதனை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், செவிலியர் பயிற்சி நிறுவனங்களில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனிடையே பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டு வரும் கைப்பை மற்றும் பேக்குகள் தொடர்ந்து மாயமாகி வந்துள்ளது. பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை குறிவைத்து அவரது உடைமைகளை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்து மருத்துவமனை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மீண்டும் செவிலியர் ஒருவரின் பேக்குகள் காணாமல் போனதால் இது குறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த பொழுது சுமார் 50 வயது மதிப்புத்தக்க நபர் ஒருவர் மருத்துவமனையில் இருந்து பேக்கை திருடி எடுத்துக் கொண்டு செல்வது பதிவாகி இருந்தது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் தகவலின் பேரில் பெரியகடை போலீசார் இது குறித்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வியூகம் அமைப்பதற்கான அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்தேஹாதுல் முஸ்லிமீன் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட கிளை நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்தேஹாதுல் முஸ்லிமீன் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட கிளை நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரப்போகின்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத சார்பற்ற கொள்கை உடைய கூட்டணிக்கு மஜ்லிஸ் கட்சி தனது ஆதரவை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தேசிய கட்சியான மஜ்லிஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான விருப்பத்தை தெரிவித்துள்ளதோடு இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளரான ஹைதராபாத்தை சேர்ந்த ஜனாப் தாயூப் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் சாகுல் ஹமீத் முஸ்லிம் சமூகத்தினரை ஒன்றிணைத்து குறித்து ஆலோசனை வழங்கினார். சம்சுதீன் மாநில தலைவர், ஷாஜஹான் மாநில பொதுச் செயலாளர், மஜீத் தமிழ்நாடு மாநில பொருளாளர், ரசல் மைதீன் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர், மசூது தமிழ்நாடு மாநில செயலாளர், ஹாஜா மைதீன் மாநில இணை செயலாளர், அகமது மாநில செயலாளர், பலுலுல்லா புதுச்சேரி மாவட்ட தலைவர், இக்பால் காரைக்கால் மாவட்ட தலைவர். இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். 2026 தேர்தலை எதிர்கொள்ள கட்சி தற்போதிலிருந்தே தீவிரமாக தயாராகி வருவதை இந்த ஆலோசனை கூட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது. குடியரசு தினம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாளை முன்னிட்டு முதலார்பேட்டை பகுதியில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து முதலார்பேட்டை மற்றும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குடியரசு தினம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினத்தை ஒட்டி பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக விழா நடைபெற்றது. நிறுவனர் மனோகர் என்கின்ற கருணா கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் செல்வகுமார், கணபதி மணிகண்டன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆணைப்படி காங்கிரஸ் கட்சி புதுவையில் அனைத்து தொகுதிகளிலும் பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறது. 5வது நாளான இன்று உருளையன்பேட்டை வட்டார தலைவர் ஆறுமுகம் தலைமையில் பாத யாத்திரையானது சுப்பையா சிலை அருகில் ஆரம்பித்து தொகுதியின் முக்கிய வீதிகளின் வழியாக மக்களிடம் என்ஆர் மற்றும் பிஜேபி அரசின் அவலங்களை எடுத்துரைத்து முடிவில் புசி வீதி காந்தி வீதி சந்திப்பில் சின்ன மணிகுண்டு அருகே நிறைவு பெற்றது. இந்த சிறப்பான பாத யாத்திரையில் புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் ரகுமான், சந்திரிகா, செயலாளர்கள் விநாயகம், வேல்முருகன், பாபுலால், மாவட்ட நிர்வாகிகள் ஜான், ஜெயினுலாபுதீன், வட்டார நிர்வாகிகள் அருள் மரியாநாதன், புகழேந்தி, மோகன், ஆஃப்தர், சிவாஜிராவ், பழனி, ஐயனார், ரஷீத், ஓம்ஜி, சோய்பு, ரெஜினா, மீனா, பத்மா மற்றும் உருளையன்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் மற்றும் உறுப்பினர்கள், மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சரத் சையத் அகமது சாஹிப் அலிவுல்லா தர்கா வளாகத்தில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில வக்ஃபு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சையத் அகமது மோலா சாஹிப் அலிவுல்லா தர்கா வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி குடியரசு தின விழா முஸ்லிம் சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாக அகமது தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளரை சந்தித்த நிர்வாகி அகமது கூறுகையில், பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள மாநில வக்ஃபு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என முஸ்லிம் சமுதாய மக்கள் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரோயா ஷேக் முகமது கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக நடத்தும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் மாநில மாணவரணி அமைப்பாளர் சுரேந்தர் தலைமை தாங்க அவைத்தலைவர் செல்வராசு வரவேற்புரை வழங்க, முன்னாள் பொறுப்பு குழு தலைவர் காப்ரியல், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் என்ஆர் மற்றும் புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் மாநில செயலாளர் ஏமா பாண்டுரங்கம் ஆகியோர் உரையாற்றினர். இதில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரோயா ஷேக் முகமது கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தை துணை செயலாளர் ராமாசேகர் தொகுத்து வழங்கினார். துணை செயலாளர் மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லதுரை, மகளிர் அணி அமைப்பாளர் தமிழ்ச்செல்வி, கிரீஜா, அங்கம்மாள், தொகுதி செயலாளர்கள் கதிரவன், சுரேஷ், சந்திரன், கோபிநாத், கந்தன், சரத்குமார், சீராபதி, சக்திவேல் மற்றும் மாநில மறுமலர்ச்சி திமுகவின் இணையதள அணியின் பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு மற்றும் தியாகு பரசுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மடுகரை கிராமத்தில் புதிதாக எழுந்தருளியுள்ள 27 அடி உயரம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை கிராமத்தில் புதிதாக 27 அடி உயரத்தில் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
காலை 6 மணி முதல் சுந்தர விநாயகர், அரசடி விநாயகர், மாரியம்மன், பிடாரியம்மன், ஐயனாரப்பன், திரௌபதி அம்மன், ராஜகோபுரம், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ துர்க்கை, கொடிமரம் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், யாகசாலை பூஜை, நவக்கிரக ஹோமம், மகா சாந்தி ஹோமம், கோ பூஜை, பூர்ணாவதி, தீபாராதனை ஆகியன நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் கும்பாபிஷேக தலைவர் தனபூபதி, கோயில் சிறப்பு அதிகாரி கலியபெருமாள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பரிசுகளை பெற்று சென்றனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அன்றைய தினம் மழை காரணமாக பரிசுகளை வாங்க தவறிய மகளிர் நேற்று மேரி உழவர் கரையில் உள்ள மகளிர் அணி தலைவி பிரபாதேவி வீட்டிற்கு சென்று பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வாங்கி சென்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.